சவுதி அரேபியாவிலிருந்து சாதிக் ஹாஜியார் அனுப்பின அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகளுக்கு தடை விதித்தது யார்? எந்த டிபார்ட்மெண்ட் இந்த ரிவ்யூ கமிட்டியை நியமிக்குதோ அதே டிபார்ட்மெண்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கைட்லைனை வயலேட் பண்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஹாபர் குடோன்ல இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற தீர்மானம் யாருடையது? இது ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட், அதனால இதை முழுமையாக பார்க்காம யாரும் முந்திக் கொள்ளாதீங்க. வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். சவுதி அரேபியாவிலிருந்து சாதிக் ஹாஜியார் அனுப்பின குரான்களுக்கு நம்ம நாட்டுல தடை விதிச்சிட்டாங்க. அது தடைய விதிச்சது இனவாதிகள் கிடையாது, நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி. இந்த கமிட்டிக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இல்லைன்னா அந்த கமிட்டி எப்படி அதை முடிவு பண்ணுவாங்க? உடனடியாக அந்த கமிட்டியை டிசால்வ் பண்ணணும் இப்படின்னு நிறைய கருத்துக்கள் சோசியல் மீடியால வலம் வரக்கூடியதை அவதானிக்க முடிந்தது. இதுல 3 பிரிவுகள் இருக்கின்றன. முதலாவது பிரிவு இந்த அல் குர்ஆனை இறக்குமதி செய்த டிபார்ட்மெண்ட். இரண்டாவது பிரிவு அதே டிபார்ட்மெண்ட் நியமித்த புக் ரிவ்யூ கமிட்டி. மூன்றாவது தான் சாதிக் ஹாஜியார். எனவே ஒவ்வொரு பிரிவாக இந்த தகவல்களை விளக்குவதற்காக நாள் கணக்கில் ஆவணங்களை தேடி இறுதியாக டிபார்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு கிழமை டைம் தந்ததுக்கு பின்னாடி நேற்றைய தினம் அவர்களை சந்தித்து அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸை எடுத்ததுக்கு பின்னாடி தான் அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். இந்த 3 விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆவணத்தை நீங்க கட்டாயம் பார்த்தே ஆகணும். இது முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தின் மூலம் வழங்கப்படுகின்ற ஒரு ஆவணம். யாராச்சும் பிற நாடுகள்ல இருந்து இந்த நாட்டுக்குள்ள இஸ்லாம் மதம் சம்பந்தமான புத்தகங்களையோ குரான்களையோ இம்போர்ட் பண்றதா இருந்தா அதுக்கு முன்னாடி முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்துல இந்த அப்ளிகேஷன் அவங்க எடுக்கணும். அதை ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷனை திருப்பியும் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்க சாம்பிள்ஸை கேட்பாங்க, என்னென்ன புக்ஸை நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னு. அந்த சாம்பிள்ஸ் இங்க இருக்கக்கூடிய புக் ரிவ்யூ கமிட்டி மூலமாக மீள் பரிசீலனை செய்யப்படும். அதுக்கு பின்னாடி அவங்க சைன் பண்ணி அதை நேரா டிபார்ட்மெண்ட்டினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கொடுப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரும் இது தொடர்பாக ஆராய்ந்ததுக்கு பின்னாடி டைரக்டரினுடைய சைனுக்காக இது அனுப்புவாங்க. இந்த அப்ளிகேஷன் என்னங்கிறத மைண்ட்ல அப்படியே வச்சிருந்தீங்கன்னா இந்த பதிவினுடைய இறுதியில் இது எப்படி நடந்தது அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். இந்த அப்ளிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலைமை எப்படி இருந்ததுங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். காலாகாலமாக இந்த நாட்டுக்குள்ள இஸ்லாமிய மதம் சார்ந்து எழுதப்படுகின்ற புத்தகங்கள், வெளிநாடுகளிலே எழுதப்படுகின்ற புத்தகங்கள், இவைகள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவைகளை நிச்சயமாக முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களம் பரிசீலனைக்கு உட்படுத்தும். ஒருவேளை அவர்களுக்கு அதனை பரிசீலனைக்கு உட்படுத்தி சரியான தீர்மானங்களுக்கு வர முடியவில்லை என்றால் நேரடியாக அவைகளை அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபைக்கு வழங்கி அவர்களிடம் இருந்து மேல் பரிசீலனை தகவல்களை பெற்று அவைகளை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாதா என்ற தகவல்களை திணைக்களம் வழங்கும். அதன் அடிப்படையில தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கான புத்தகங்களாக இருக்கலாம், பள்ளிவாசல்களுக்கான புத்தகங்களாக இருக்கலாம், அல்லது இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற இஸ்லாமிய புத்தகங்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை நிலையங்களுக்காக இருக்கலாம். அத்தனைக்காகவும் அந்த ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில தான், அந்த ஒரு பொறிமுறையின் அடிப்படையில தான் இங்கே புத்தகங்கள் கொண்டு வரப்படுகின்றன. இப்பொழுது மீளெழுந்திருக்கின்ற பிரச்சனை தான் அல் குர்ஆனுக்கு ஏன் தடை விதிக்கணும்? அல் குர்ஆனுக்கு எப்படி தடை விதிக்க முடியும்? அல் குர்ஆன்ல எதையும் கூட்டவும் முடியாது, எதையும் குறைக்கவும் முடியாது. அந்த அதிகாரத்தை இறைவன் யாருக்குமே கொடுக்கவில்லை என்று சரியான புரிதல்கள் இல்லாத பலர் வெளியிலே இருந்து இப்பொழுது விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய 33 வசனங்கள், யுத்த காலத்திலே இறக்கப்பட்ட வசனங்கள் தொடர்பாக சமூகத்துக்குள்ளே பல்வேறு மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக பிற மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த குர்ஆன் வசனங்கள் சம்பந்தமான சரியான விளக்கங்கள் தெரியாமல், சரியான புரிதல்கள் இல்லாமல் பிழையாக புரிந்து கொண்டு அவைகளை விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் இவைகள் மிகப்பெரிய அளவிலே விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தன. அந்த வரிசையில் தான் 2016ஆம் ஆண்டு பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 2016ஆம் ஆண்டு. அதிலே அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், இஸ்லாமிய மதத்திலே பிற மதங்களை நிந்திப்பது என்பது கட்டாய கடமை என்ற வகையில் தான் அதிலே அவர் தலைப்பையும் இட்டிருக்கிறார். இந்த கடிதத்திலே நான் ஏற்கனவே சொன்ன அந்த 33 வசனங்கள் தொடர்பான விளக்கங்களை கேட்டு கலகுடாத்தே ஞானசார தேரர் ஒரு விளக்க கடிதத்தை கேட்டிருக்கிறார். இது 2016ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆனால் 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த குர்ஆன் வசனங்கள் தொடர்பான விமர்சனங்கள் வருகின்ற காரணத்தினால் 2010ஆம் ஆண்டே
அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபை ஒரு முடிவுக்கு வந்து புனித அல் குர்ஆனை சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பதற்கான முடிவை எடுக்கிறது. அதன் அடிப்படையிலே அதற்காக உலமாக்கள் நியமிக்கப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக இந்த சந்தேகிக்கப்படுகின்ற பிற மதத்தவர்களால் பிழையாக புரிந்து கொள்ளப்படுகின்ற இந்த வசனங்களுக்கு அடிக்குறிப்புகள் இடப்பட வேண்டும், அவைகள் ஏன் இருக்கப்பட்டன என்ற விளக்கங்களுடன் தான் இந்த மொழிபெயர்ப்பு அமைய வேண்டும் என்ற கோணத்திலே தான் அவர்களுடைய பணிகள் ஆரம்பிக்கின்றன. இந்த நிலையில தான் 2017ஆம் ஆண்டு இன்னும் ஒரு சம்பவம் இலங்கைக்குள்ளே நடக்கிறது. ரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் முகமது நசீம் என்பவர் இந்த அல் குர்ஆனினுடைய மொழிபெயர்ப்பை எழுதுகிறார் சிங்கள மொழி மூலமாக. அவர் தனியா செஞ்சாரா இல்ல ஒரு குழுவை வச்சுட்டு செஞ்சாரா அப்படிங்கிற தகவல்கள் இங்க இல்ல. இந்த சம்பவம் தொடர்பான பிரச்சனையை திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுக்கும் இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரிவு விசாரணைகளை ஆரம்பிக்கிறது. அதன் அடிப்படையிலே இலங்கை முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அந்த கடிதத்திலும் இந்த குர்ஆன் வசனங்களுக்கான விளக்கங்கள் என்ன என்பது தொடர்பான விளக்கங்களை அவர்கள் கோருகிறார்கள். திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுக்கின்ற இந்த பிரிவு நீதிமன்றத்துக்கும் இது தொடர்பாக அறிவித்திருந்த நிலையில் அப்பொழுதைய கொழும்பு மேல் நீதிமன்றம் அப்பொழுதைய நீதிபதியாக இருந்த தர்ஷிகா விமலசிறி என்பவரினுடைய தலைமையில் ஒரு கடிதத்தை மீண்டும் திணைக்களத்துக்கு அனுப்புகிறது. அந்த கடிதத்திலும் கூட இந்த குர்ஆன் வசனங்களுக்கான விளக்கங்கள் என்ன என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பி இருக்கிறது. குறிப்பாக 5 கேள்விகள் அந்த டாக்குமெண்ட்ல இருக்குது. அதுல இருக்கக்கூடிய 5வது கேள்விதான் இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த மொழிபெயர்ப்பு என்பது இலங்கையிலே இருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே பிரச்சினைகளை ஏற்படுத்துமா என்பது. ஏற்கனவே அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபை அல் குர்ஆனை முழுமையாக சிங்கள மொழியிலே மொழிபெயர்ப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்ற பின்னணியில் தான் இந்த பிரச்சனைகள் தோன்றுகின்றன. அந்த பிரச்சனைகளுக்கு முடிவாக இந்த அல் குர்ஆன் வசனங்களுக்கான முழுமையான விளக்கத்தை அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபை பொதுபல சேனா அமைப்புக்கும் வழங்குகிறது, நீதிமன்றத்துக்கும் வழங்குகிறது. அதே நேரத்திலே திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுக்கின்ற பிரிவுக்கும் நேரடியாக திணைக்களத்தின் மூலமாக வழங்குகிறது. மேலும் இந்த குர்ஆன் வசனங்களுக்கு சரியான விளக்கம் இதனை பிழையாக புரிந்து கொண்டு விமர்சிக்கின்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபை வெளியிட்டிருக்கின்ற 2 புத்தகங்கள் தான் இந்த புத்தகங்கள். வியூர்த்ததாஸின் இஸ்லாம் சம்பந்தமாக இருக்கின்ற பயத்தினை போக்குகின்ற விதத்திலே வால்யூம் 1 வால்யூம் 2 என்ற வகையிலே இந்த புத்தகங்களை அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபை வெளியிடுகிறது. இப்படிதான் இந்த குர்ஆனுக்கான ஃபுட்நோட் போடப்பட வேண்டும். குறிப்பாக அந்த 33 வசனங்களுக்கான அடிக்குறிப்புகள், விளக்கங்கள் அந்தந்த வசனங்களிலே மொழிபெயர்ப்புகளிலே இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற ஆரம்பிக்கிறது. இந்த பின்னணியில் தான் 2018ஆம் ஆண்டு புனித அல் குர்ஆனை முழுமையாக சிங்கள மொழி மூலமாக மொழிபெயர்த்து அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபை வெளியிடுகிறது. அவ்வாறு வெளியிடப்பட்ட குர்ஆன் தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனையும் நீங்கள் தெளிவாக பார்த்தால் அதிலே நான் மேலே சொன்ன அந்த வசனங்களுக்கான சில யுத்தம் சம்பந்தமான வசனங்களுக்கான தெளிவான அடிக்குறிப்புகள் இந்த மொழிபெயர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புனித அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பிலே அப்பொழுதைய அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபையினுடைய தலைவராக இருந்த ஷேக் ரிஸ்வி முஃப்தி தெளிவாக தன்னுடைய அணிந்துரையிலே இவ்வாறான ஒரு விடயத்தை சொல்கிறார். சமகாலத்தில் அதிகமான முஸ்லிம்கள் சிங்கள மொழியை தங்கள் தாய்மொழியாக பிரயோகிக்கும் நிலை, முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், இஸ்லாத்தை பற்றி பரவலாக தப்பபிப்பிராயங்கள் நிலவி வருதல் என்பவற்றை கருத்திற்கொண்டு இஸ்லாத்தினுடைய உண்மையான சரியான போதனைகளையும் மாநில சமூகத்துக்கு அது வழங்கும் உன்னத வழிகாட்டல்களையும் சிங்கள மொழி மூலம் எடுத்துக்காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் அரபி மொழியில் பாண்டித்தியம் பெற்றிருப்பது மாத்திரம் புனித குர்ஆனை விளங்குவதற்கு போதுமானதல்ல. நபி அவர்களினுடைய அதிகமான தோழர்கள் அரபிகளாக அரபு மொழியில் வரலாறு போற்றும் அளவு பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்தாலும் அல் குர்ஆனை விளங்க நபி அவர்களிடம் விளக்கம் கேட்டு நின்றார்கள். எனவே வெறும் மொழிபெயர்ப்பை மட்டும் அடிப்படையாக கொண்டு எவ்வித சட்ட முடிவுக்கும் வர முடியாது. எனவே இந்த அல் குர்ஆன் விளக்க உரை மூலம் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை விவரமாக தெளிவுபடுத்துவது கடினமான காரியமாக இருந்த போதிலும் சில வசனங்களின் மேலோட்டமான மொழிபெயர்ப்பு காரணமாக தப்பபிப்பிராயங்கள் ஏற்படலாம் என்பதால் அவ்வாறான இடங்களில் மாத்திரம் கூடிய வரையில் அடிக்குறிப்புகளை வழங்கி விவரித்துள்ளோம். அதே நேரம் இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது அப்பொழுதைய அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபையினுடைய செயலாளராக இருந்தவர் தான் ஷேக் முபாரக் கஃபூரி மதனி ஹசரத் அவர்கள். அவரும் கூட இந்த குர்ஆன்ல தன்னுடைய பேச்சில இவ்வாறான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். சிங்கள பௌத்த இந்து மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றனர்.
சமாதானம் மற்றும் ஒற்றுமையுடன் எப்படி முஸ்லிம் சமூகம் வாழ வேண்டும் என்று எங்கள் அமைப்பு தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு வழிகாட்டி வருகிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரினுடைய பிழையான நடவடிக்கைகள் மூலம் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது எங்கள் அமைப்பு தலையிட்டு அவைகளை தீர்த்துள்ளது. அந்த வரிசையில் இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பு முக்கியமான ஒன்று. இஸ்லாம் தொடர்பாக இருக்கும் வீண் சந்தேகங்களை இந்த மொழிபெயர்ப்பு நீக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இஸ்லாம் தொடர்பான வீண் சந்தேகங்களை இந்த மொழிபெயர்ப்பும் அடிக்குறிப்புகளும் நீக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே உங்கள் கைகளில் இருக்கும் இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பு உங்கள் வாழ்க்கைக்கு துணையாக வேண்டும் என நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சிங்கள மொழியில தேர்ச்சி பெற்ற 50க்கும் மேற்பட்ட உலமாக்கள் ஒன்றாக நியமிக்கப்பட்டுதான் இந்த அல் குர்ஆனுக்கான மொழிபெயர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபையினுடைய அப்போதைய தலைவர் அஷேக் ரிஸ்வி முஃப்தி, ஃபத்வா குழுவினுடைய மற்றும் நிறைவேற்று குழு உறுப்பினர்களான அஷேக் ஏசி அகார் முஹம்மத், அஷேக் மர்ஹூம் எம் அஹ்மத் முபாரக் மதனி, அஷேக் ALM ரிதா, அஷேக் ALM ஹாஷிம் சூரி, அதே நேரம் அஷேக் MLM இல்யாஸ் ஆகியோர்கள் தான் இந்த ஆலோசனை குழுவிலே இருக்கிறார்கள். ஏற்கனவே பொதுபல சேனா அமைப்பு ஒரு கடிதத்தை வழங்கி இருக்கிறது. அதே நேரம் திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுக்கின்ற பிரிவும் ஒரு கடிதத்தை வழங்குகிறது. கொழும்பு மேல் நீதிமன்றமும் ஒரு கடிதத்தை வழங்குகிறது. இந்த குர்ஆன் வசனங்களிலே இந்த பிழையான புரிதல்களை சரி செய்வதற்காக அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபையை நாடுகிறது. அதன் அடிப்படையிலே குறித்த குர்ஆன் வசனங்கள் என்பது ஏனைய மதத்தை நிந்திக்கவும் இல்லை, ஏனைய மதத்தவர்களை நிந்திக்கவும் இல்லை, அல் குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்கவும் இல்லை, தீவிரவாத செயற்பாடுகளுக்கு ஊக்கமளிக்கவும் இல்லை என்பதை தெளிவாக விளக்கி தொடர்ச்சியாக இப்படியான செயற்பாடுகளை அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் தான் இவ்வாறான குர்ஆன் வசனங்களை பிழையாக புரிந்து கொள்கின்றமை, இஸ்லாம் காட்டியிருக்கின்ற வழிமுறைகளை பிழையாக புரிந்து கொண்ட சில காட்டு மிராண்டித்தனமான நபர்கள் பாவிக்கப்பட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் தான் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல். இந்த தாக்குதலினுடைய வடுக்களும் இந்த தாக்குதல் தொடர்பான மர்மங்களும் இதுவரைக்கும் முழுமையாக அவிழ்க்கப்படாத நிலையில், அதிலே பாதிக்கப்பட்ட அப்பாவி கிறிஸ்தவ மக்களுக்கு நீதி கிடைக்காத நிலையில், அதிலே பாதிக்கப்பட்ட அப்பாவி முஸ்லிம்களுக்கும் நீதி கிடைக்காத நிலையில்தான் அந்த சம்பவம் இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. இந்த சம்பவத்தை வைத்து ஆட்சி பீடம் ஏறிய கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்துக்கு என்ன நடந்தது என்பதை நான் இங்கே விவரிக்க தேவையில்லை. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் வெளிப்படையான நேரடியான சட்ட ரீதியிலான அடக்குமுறைகளை இந்த நாட்டினுடைய குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக எவ்வாறு கட்டவிழ்த்து விட்டது என்பது எங்கள் அனைவருக்குமே தெரிந்த விடயம். தாக்குதல் நடைபெற்று அதனுடைய வடுக்கள் ஆறாத பின்னணியில தான் இங்க இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கான அந்த மாணவர்களுக்கான புத்தகங்கள் ஒரு பக்கம், இலங்கையினுடைய இஸ்லாமிய புத்தகங்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை நிலையங்களுக்கான புத்தகங்கள் என பலர் வெளிநாடுகளில் இருந்து வரவழைத்த புத்தகங்களும் குர்ஆன்களும் இதர பல நூல்களும் ஒரு பக்கம் ஹாபரிலே தேங்க ஆரம்பித்தன. ஒரு மதரசாவுக்கு வரவழைக்கப்பட்ட புத்தகங்களை ஹாபரிலே இருந்து வெளியே எடுப்பதற்காக பாதுகாப்பு அமைச்சிடம் அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு அமைச்சு, அப்பொழுதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கமல் குணரத்னவினுடைய ஒப்பந்தத்துடன் இப்படியான ஒரு கடிதத்தை திணைக்களத்துக்கு அனுப்புகிறது. அந்த கடிதத்திலே 3 முக்கியமான விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அதிலே முதலாவது விடயம், இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற புத்தகங்கள் ஏனைய மதத்தவர்களை அவமதிக்கின்ற விதத்தில் அல்லது முஸ்லிம் சமூகத்துக்குள் அடிப்படைவாதம், தீவிரவாதம் என்பவற்றை போதிக்காத வகையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஜனநாயக ரீதியில் அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்டுள்ள இந்த நாட்டு மக்களினுடைய உரிமைகளை பாதிக்காத வகையில் அந்த புத்தகங்கள் அமைய வேண்டும். மூன்றாவது விடயம்தான் முக்கியமான விடயம், அதுதான் வஹாபிசம், சலஃபிசம், ஜிஹாதிசம் போன்ற ISIS மற்றும் அடிப்படைவாத பிற அமைப்புகளுக்கு இட்டுச் செல்லும் வகையிலான எழுத்தாளர்களினுடைய புத்தகங்களை இலங்கைக்கு கொண்டு வர முடியாது. இது கமல் குணரத்ன அப்போதைய பாதுகாப்பு செயலாளரினுடைய ஒப்பந்தத்துடன் பாதுகாப்பு அமைச்சு திணைக்களத்துக்கு அனுப்பிய ஒரு கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள். எனவே நான் சொன்ன இந்த வார்த்தைகள் என்பது என்னுடைய வார்த்தைகள் கிடையாது, பாதுகாப்பு அமைச்சினுடைய வார்த்தைகள். இது தொடர்பான ஆட்சேபனைகள் யாருக்காவது இருந்தால், இது தொடர்பான எதிர்ப்புகள் யாருக்காவது இருந்தால் நேரடியாக நீங்கள் ஒரு FR ஃபைல் பண்ணி எங்களுடைய இந்த வார்த்தைகள் என்பது தீவிரவாதத்தை போதிக்கின்ற வார்த்தைகள் அல்ல என்பதை அங்கே நீங்கள் நிச்சயமாக கூற முடியும். சட்ட ரீதியிலான ஒரு போராட்டத்தின் மூலம் மட்டுமே இந்த கைட்லைனை இல்லாமல் செய்ய முடியும் என்பது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை.
எனவே அது தொடர்பான தகவல்களை நீங்கள் தாராளமாக அங்கே பார்க்கலாம். இந்த கடிதத்தை பாதுகாப்பு அமைச்சு திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பின்னர் அதே கடிதத்தை அதே வார்த்தைகளுடன் அப்போதைய திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருந்த ஏபிஎம் அஷ்ரப் நேரடியாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபைக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த கடிதம் வெளியில வந்து சரியாக ஒரு மாதத்துக்குள்ளார இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அப்பொழுதைய பாதுகாப்பு துறையினுடைய செயலாளராக இருந்த கமல் குணரத்னம் வெளியிடுகிறார். அதுதான் இலங்கைக்குள்ளே இஸ்லாமிய மதம் சார்ந்த அரபு மொழி மூலமான எந்த புத்தகங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் அதற்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதி தேவை. அனுமதி இல்லாமல் எதனையுமே கொண்டு வர முடியாது என்பதை தெளிவாக அவர் குறிப்பிட்டு விட்டார். இந்த புத்தகங்களுக்கான தடை விதிக்கப்பட்ட காலத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தால், இலங்கையிலே எந்த விதமான விஞ்ஞான ஆதாரமும் இல்லாமல் உலகத்திலேயே இஸ்லாமியர்களினுடைய உடல்களை கோவிட் தொற்றினால் உயிரிழக்கின்ற நபர்களை எரித்த ஒரே ஒரு நாடு இந்த நாடு. அப்பொழுது ஆட்சியில் இருந்த அதே அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு செயலாளர் மூலம்தான் இந்த தகவலும் வழங்கப்படுகிறது. இந்த நெருக்கடிகளும் அடக்குமுறைகளும் ஒரு பக்கம் இருக்கின்ற பின்னணியில் தான் இலங்கையினுடைய மதரசாக்களினுடைய மாணவர்களுக்காக கொண்டு வரப்படுகின்ற கிதாபுகள், அதே நேரம் இஸ்லாமிய மத போதகர்களினுடைய புத்தகங்கள் என்பன ஹாபரிலே தேங்க ஆரம்பிக்கின்றன. இந்த ஹாபர்ல தேங்கக்கூடிய புத்தகங்களை உடனடியாக வெளியில கொண்டு வரணும், இது தொடர்பான சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் சமூக மட்டத்திலே இடம்பெறுகின்றன. அதன் அடிப்படையில தான் அப்பொழுதைய பாதுகாப்பு அமைச்சு அப்போதைய புத்த சாசன அமைச்சோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி, அப்போதைய முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி, அதன் அடிப்படையில இந்த தேங்கக்கூடிய புத்தகங்களை விடுவிப்பதற்காக வேண்டி, இவைகளை மீள் பரிசீலனை செய்வதற்காக வேண்டி 50 பேர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்ததாக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் என்னிடத்திலே சொன்னது. நான் இறுதியாக அங்கே சென்ற பொழுது அவர்கள் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். அதன் அடிப்படையில் அவர்கள் 40 பேரை நியமிப்பதற்காக திணைக்களம் முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது அந்த 40 பேர்களினுடைய பட்டியலை புத்த சாசன அமைச்சினூடாக நேரடியாக பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கியதாக அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த 40 பேருக்குள்ளே இருந்து சரியாக சிஐடி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இவர்களினுடைய பின்னணிகள் என்பன சரியான முறையில் ஆராயப்பட்டு அப்பொழுதைய பாதுகாப்பு அமைச்சு இந்த 9 பேரையும் நியமிக்குமாறு திணைக்களத்திடம் ஒரு கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்ததாக திணைக்களம் சொல்கிறது. அதன் அடிப்படையில் தான் அப்பொழுதைய திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருந்த ஏபிஎம் அஷ்ரப் அந்த 9 பேரையும் நியமித்து அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரை இவ்வாறு வழங்கி இருக்கிறார். அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விவகாரங்களின் அடிப்படையிலே முதலாவது இருக்கின்றவர் அன்வர் அலி. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் அப்பொழுதைய காலத்திலே முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்திலே. அதே நேரம் ஷேக் ஏஎம் அஃபருதீன், ஷேக் அர்க்கம் நூராமித், ஷேக் அஸ்வர் அசாஹிம், ஷேக் முர்ஷித் முலாஃபர், ஷேக் ஜக்கி அகமது, ஷேக் இஹ்சானுத்தீன், ஷேக் முஃப்தி முஸ்தபா ரஸா, அதே நேரம் ஷேக் MRM சில்மி ஆகியோர்கள் தான் அந்த பட்டியலிலே உள்வாங்கப்படுகிறார்கள். அவர்களினுடைய அப்பாயின்மெண்ட் கடிதம் இது. இந்த குழு ஒரு பக்கம் நியமிக்கப்பட்டாலும் நெருக்கடிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோவிட் தொற்றினுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் அப்பொழுதைய பணிப்பாளர் ஏபிஎம் அஷ்ரப் பதவி விலக்கப்படுகிறார். பணிப்பாளர் பதவியில் இருந்து அவர் பதவியில் இருந்தது 2020 ஜனவரி 14 இருந்து 2021 ஆகஸ்ட் 2 வரைக்கும். இந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இந்த குழுவை நியமித்ததன் பின்னர் இந்த குழுவுக்கு இயங்கக்கூடிய காலநிலைகள் இருக்கின்ற பின்னணியிலே அவர் பதவி விலக்கப்படுகிறார். அவர் ஏன் பதவி விலக்கப்பட்டார் என்பது வேறாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். அதற்கு பின்னர் அதே பதவிக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர், SLAS இல்லாம ஃபாரின் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணின ஒருத்தர் அரசியல் பலத்தின் மூலமாக அதே பதவியில் வந்து அமர்கிறார். அவர்தான் அன்சார் இப்ராஹிம். இவர் பதவியில் இருந்தது 2021 அக்டோபர் 21 இருந்து 2022 டிசம்பர் 31 வரைக்கும். எனவே ஏபிஎம் அஷ்ரஃபுக்கு பின்னால் பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்சார் இப்ராஹிம் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டவுடன் உடனடியாக இப்படியான ஒரு கடிதத்தை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபைக்கு அனுப்புகிறார். அந்த கடிதத்திலே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்ற மக்தப் வகுப்புகள் உடனடியாக மூடப்பட வேண்டும். அதற்கு காரணம் பாதுகாப்பு அமைச்சினுடைய அறிவுறுத்தல்கள் என்ற வகையிலே 2019 மே மாதம் 17 மேற்கொண்ட ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் அந்த அறிவித்தலை நான் தருகிறேன் என்று அன்சார் இப்ராஹிம் இந்த கடிதத்தை அனுப்பி வைக்கிறார். எனவே ஆரம்பமே அவருக்கு அமர்க்கலமாக அமைந்த நிலையில்தான் மீண்டும் இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன இந்த இஸ்லாமிய மத விவகாரங்கள் தொடர்பான புத்தகங்கள், குரான்கள் ஹாபரிலே தேங்க ஆரம்பிக்கின்றன. அவைகளை உடனடியாக வெளியில் எடுக்க வேண்டிய நிர்பந்த நிலை இருக்கிறது. எனவேதான் அன்சார் இப்ராஹிம்
ஏற்கனவே அஷ்ரஃபுடைய காலத்தில் நியமிக்கப்பட்ட அந்த புக் ரிவ்யூ கமிட்டியினுடைய உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக கடிதங்களை அனுப்புகிறார். உடனடியாக நீங்கள் ஒன்று சேர வேண்டும், சேர்ந்து இந்த புத்தகங்களை ஹாபரிலே இருந்து வெளியே கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், வாருங்கள் ஒன்றாக பணிபுரிவோம் என்ற கோணத்திலே அவர் அந்த கடிதத்தை அனுப்புகிறார். அவ்வாறு அனுப்பியவர் அந்த நபர்களினுடைய சிவியை ஒன்றாக இணைத்து புத்த சாசன அமைச்சினூடாக பாதுகாப்பு அமைச்சுக்கும் மீண்டும் அனுப்பி வைக்கிறார், அன்சார் இப்ராஹிம். எனவே அன்சார் இப்ராஹிம் வந்ததன் பின்னர் தான் இந்த புக் ரிவ்யூ கமிட்டி இயங்க ஆரம்பிக்கிறது. இவ்வாறு இயங்க ஆரம்பித்த புக் ரிவ்யூ கமிட்டிக்கு பாதுகாப்பு அமைச்சின் மூலம் வழங்கப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல்கள் என்ற பெயரிலே சில தகவல்களை இந்த புக் ரிவ்யூ கமிட்டிக்கு வழங்குகிறார். எனவே திணைக்களமும் புக் ரிவ்யூ கமிட்டியும் ஒன்றாக இணைந்துதான் இலங்கைக்கு வரக்கூடிய புத்தகங்கள் எப்படி அமைய வேண்டும், இலங்கைக்கு குரான்களை கொண்டு வருகின்ற பொழுது எவ்வாறு கொண்டு வர வேண்டும், மொழிபெயர்ப்புகளை கொண்டு வருகின்ற பொழுது எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்ற இந்த ஃப்ரேம் ஒர்க்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாதுகாப்பு அமைச்சினுடைய கைட்லைன் இருக்கிறது, இன்னொரு பக்கம் புத்த சாசன அமைச்சினுடைய அறிவுறுத்தல்களின் அடிப்படையிலே திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் உட்பட திணைக்களம் என ஒன்றாக இணைந்து செய்த இந்த ஃப்ரேம் ஒர்க்கின் அடிப்படையிலே அப்போது தேங்கி இருந்த லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த ரிவ்யூ கமிட்டி வெளியிலே எடுக்கிறது. இந்த நாட்டிலே மதரசா மாணவர்களுக்கு தேவையான ஆயிரக்கணக்கான கிதாபுகள் ஹாபரிலே தேங்கி இருந்த நிலையில் அவைகளையும் வெளியிலே எடுத்துக் கொடுக்கிறார்கள். பல குரான்கள் அப்பொழுதும் ஹாபரிலே தேங்கி இருந்தன, பல அமைப்புகளுக்கு கொண்டு வரப்பட்ட குரான்கள், அந்த குரான்களையும் இந்த ரிவ்யூ கமிட்டி வெளியிலே எடுத்துக் கொடுக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த நாட்டுக்குள்ளே விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட புத்தகங்கள் ஹாபரிலே தேங்கி இருந்த நிலையில் இந்த நாட்டிலே இருக்கின்ற விற்பனை நிலையங்களுக்கு தேவையான புத்தகங்களையும் இதே ரிவ்யூ கமிட்டி வெளியிலே எடுத்துக் கொடுக்கிறது. இந்த ஃப்ரேம்வொர்க்கை யாருங்க செஞ்சது, அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, அவங்களுக்கு அப்படி பண்ண முடியாது, எங்களுடைய ஜமாத்ல இருக்கக்கூடிய இமாம்களினுடைய புத்தகங்களை யார் தடுத்தார்கள், அவங்க எங்களுடைய ஜமாத்தை முழுமையாக இல்லாமக்க ட்ரை பண்றாங்க அப்படி இப்படின்னு இதை ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் நிறைய இடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் இந்த ஃப்ரேம்வொர்க்ல பின்னாடி குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த 37 ஸ்காலர்ஸ் இல்லைன்னா இந்த 37 இஸ்லாமிய மத போதகர்கள், இவர்களினுடைய எந்த விதமான புத்தகங்களும் வர முடியாது, இதுல புத்தகம் எழுதாதவங்க கூட இதுல இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தது. இந்த 37 ஸ்காலர்ஸினுடைய பெயரை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற சரியான தகவல்கள் தேவைன்னா 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்றதன் பின்னர் அந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை வாசித்து பாருங்கள். அதே நேரம் அப்பொழுதைய பாராளுமன்ற தெரிவுக்குழு எங்களுடைய ரவுஃப் ஹக்கீமும் அப்பொழுது அந்த தெரிவுக்குழுவிலே இருக்கின்றார். இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற நலிந்த ஜெயதீசவும் அதே கமிட்டியிலே இருந்தார். அந்த கமிட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குமூலங்கள், எக்ஸ் முஸ்லிம்ஸ் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் கொடுத்திருக்கின்ற வாக்குமூலங்கள் என்பவற்றை நீங்கள் சரியாக விசாரித்தால் இந்த பட்டியல் எங்கிருந்து வந்தது என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடியும். இந்த பட்டியலிலே இருக்கின்ற சில மதபோதகர்களினுடைய பெயரை வைத்து கலகுடாத்தே ஞானசார தேரர் ஏன் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார் என்ற தகவல்களை உங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியான பின்னணி நாட்டுக்குள்ளே இருக்கின்ற நிலையில தான் சவுதி அரேபியாவில் இருந்து சாதிக் ஹாஜியார் அனுப்பி இருக்கிற இந்த குரான்கள் தொடர்பான பிரச்சனைகள் மேலெழ ஆரம்பித்திருக்கின்றன. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சாதிக் ஹாஜியார் இடத்துல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் எங்களுக்கு குரான்கள் வேணும், குரான்களுக்கான மொழிபெயர்ப்புகள் வேணும், சிங்கள மொழி மூலமான மொழிபெயர்ப்புகள் வேணும் அப்படின்னு அவரிடம் பல முறைகள் வேண்டுகோள் விடுத்ததாக அவருடைய சில குரல் பதிவுகள் இருக்கின்றன. இந்த பின்னணியில சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சாதிக் ஹாஜியார் இலங்கைக்கு நான் இப்படி குரான்களையும் இலங்கைக்கு குரான் மொழிபெயர்ப்புகளையும் 3 ஜுசுக்களினுடைய விரிவான ஆக்கங்களையும் அனுப்புவதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் புனித குரான்கள் 25,000 முழுமையாக அரபு மொழி மூலமான குரான்கள், அதே நேரம் தமிழ் மொழி மூலமான குரான்கள் 15,640 தமிழ் மொழி மூலமான மொழிபெயர்ப்பை அடக்கிய குரான்கள், அதே நேரம் இறுதி 3 ஜுசுக்களினுடைய புத்தகங்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய 9,720 புத்தகங்கள் தமிழ் மொழி மூலமானது, அதே நேரம் சிங்கள மொழி மூலமான 1,200 புத்தகங்களை அனுப்புவதற்கான
நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். ஏற்கனவே இலங்கைக்குள்ளே ஒரு நடைமுறை இருக்கிறது. நான் சொன்ன இந்த அப்ளிகேஷன், முதல்ல உங்களுக்கு காட்டின இந்த அப்ளிகேஷன், இதன் அடிப்படையில் இலங்கைக்குள்ள குரான்களை கொண்டு வரதாக இருந்தாலோ புத்தகங்களை கொண்டு வர்றதாக இருந்தாலோ முதல்ல சாம்பிள்ஸ் அனுப்பப்படணும். யார் இந்த நாட்டுக்கு அதனை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் இந்த தகவல்களை நிரப்ப வேண்டும். அதன் பின்னர் புக் ரிவ்யூ கமிட்டி அது தொடர்பான தீர மீள் பரிசீலனைகளை மேற்கொண்டதன் பின்னர் அவர்கள் அனுமதி கொடுப்பதா அல்லது அனுமதி கொடுக்க முடியாதா என்ற தகவல்களை அவர்கள் கொடுப்பார்கள். அதன் பின்னர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சைன் பண்ணி, டைரக்டர் சைன் பண்ணி பாதுகாப்பு அமைச்சினூடாக கஸ்டம்ஸுக்கு அனுப்புவாங்க. இந்த நடைமுறைக்கு வர வேண்டும். எனவே சாதிக் ஹாஜியார் இந்த குரான்களையும் குரான் மொழிபெயர்ப்புகளையும் அனுப்புவது டிபார்ட்மெண்ட்டுக்கு, முஸ்லிம் கல்ச்சுரல்ஸ் டிபார்ட்மெண்ட், அதனுடைய அப்போதைய பணிப்பாளராக இருந்த ஃபைசலினுடைய பெயருக்கு தெளிவாக வருகிறது. அதன் அடிப்படையில் டிபார்ட்மெண்ட் தான் இந்த தகவல்களை நிரப்ப வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்கள் நிரப்புகிறார்கள். எனவே சாதிக் ஹாஜியார் அங்கிருந்து சாம்பிள்ஸ் அனுப்புறது 2024 மார்ச் மாதம் 5ஆம் திகதி. சவுதி அரேபியாவினுடைய கான்சுலேட் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் மூலமாக சாம்பிள்ஸ் இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கப்பட்டது மார்ச் மாதம் 2024 மார்ச் மாதம் 5ஆம் திகதி. இந்த திகதியை சரியாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இவ்வாறு வரக்கூடிய சாம்பிள்ஸ் நேரடியாக திணைக்களத்துக்கு வந்து திணைக்களம் அந்த சாம்பிள்ஸை புக் ரிவ்யூ கமிட்டியிட கொடுக்கும். புக் ரிவ்யூ கமிட்டி இது தொடர்பான தகவல்களை தேடி பார்க்கும். அதன் அடிப்படையில் இந்த தகவல்களை தேடி பார்த்து குரான்கள் என்பது ஜெனரலி அலோட், இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. எனவே குரான்களை நீங்க தாராளமாக கொண்டு வரலாம். ஆனால் மொழிபெயர்ப்பிலே இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள், இதர மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் யுத்த காலத்திலே இறக்கப்பட்ட சில வசனங்களை பிழையாக புரிந்து கொண்டு அவைகளை தேவையில்லாத விதத்தில் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவைகளை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி இந்த தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஒன்று அவைகளுக்கான அடிக்குறிப்புகள் இடப்பட வேண்டும் அல்லது அவைகளுக்கான எண்நோட் இடப்பட வேண்டும் என்ற கோணத்திலே கமிட்டி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த கமிட்டி முடிவு செஞ்சது சரியாக மார்ச் மாதம் 27ஆம் திகதி. மார்ச் மாதம் 5ஆம் திகதி சாம்பிள்ஸ் வருது. மார்ச் மாதம் 27ஆம் திகதி ஒன்றாக கூடி கமிட்டி இது தொடர்பான தகவல்களை நாள் கணக்கில் ஆராய்ந்து இறுதியாக மார்ச் மாதம் 27ஆம் திகதி ஒரு முடிவை திணைக்களத்துக்கு சொல்கிறார்கள். குரான்களை நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம், ஆனால் மொழிபெயர்ப்பிலே இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் மீண்டும் அப்போதைய டைரக்டர் ஃபைசல் இதே கமிட்டி இடத்துல சொல்கிறார், இல்லை இதை கொஞ்சம் மீண்டும் பரிசோதனை செய்து பாருங்க, மீள் பரிசீலனை செய்து பாருங்கள் என்று. ஆனால் எத்தனை முறை மீள் பரிசீலனை செய்தாலும் ஒரு பக்கம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பாதுகாப்பு அமைச்சினுடைய ஒரு கைட்லைன் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் செயற்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு அதன் பின்னர் மீண்டும் அவர்கள் மீள் பரிசீலனைகளை செய்து ஏப்ரல் மாதம் 25ஆம் திகதி திணைக்களத்திலே மீண்டும் கூடுகிறார்கள். கூடுகின்றவர்களின் அடிப்படையிலே அதற்கான மினிட்ஸ், நம்ம மீட்டிங்ல என்னென்ன பேசினோம் அப்படிங்கிறத உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறதுக்காக வேண்டி, அவர்களினுடைய மேலதிகாரிகளுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி அவைகளை சரியான முறையிலே தொகுத்து வருவார்கள். எனவே 25ஆம் திகதி குரான்களுக்கு நாங்க எந்த தடையுமே கிடையாது, அது ஜெனரலி அலோட். ஆனால் தமிழ் மொழி மூலமான மொழிபெயர்ப்புகள் வருகின்ற பொழுது அவைகளுக்கு நேரடியாக இருக்கின்ற இந்த மொழிபெயர்ப்புகளுக்கு அடிக்குறிப்புகள் இடப்பட வேண்டும். இந்த மொழிபெயர்ப்புகள்ல அந்த அடிக்குறிப்புகள் இல்லை என்ற காரணத்தினால் அவைகளை நாட்டுக்குள் அனுமதிக்க முடியாது. not permitted, தடை அல்ல, அனுமதிக்க முடியாது என்பது. எனவே இந்த முடிவு எடுக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு பின்னர் தான் சவுதி அரேபியாவிலே இருந்து சாதிக் ஹாஜியார் மே மாதம் 15ஆம் திகதி ஷிப்மெண்ட்டை போடுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன 25,000 குரான்கள், 15,640 தமிழ் மொழிபெயர்ப்புகள், இவைகளோடு 9,720 தமிழ் மொழி மூலமான இறுதி 3 ஜுசூக்களுக்கான விளக்க உரை அடங்கிய ஒரு புத்தகம், அதே நேரம் சிங்கள மொழி மூலமான 1200 அதே புத்தகங்கள். இதுல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் பாதுகாப்பு அமைச்சினுடைய அறிவுறுத்தல்களின்படி முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் ஒரு புக் ரிவ்யூ கமிட்டியை நியமிக்கிறாங்க. அந்த ரிவ்யூ கமிட்டி சரியாக செயற்பட்டு வருது. அந்த நிலைமையிலான் சாதிக் ஹாஜியார் தன்னுடைய சாம்பிள்ஸ் அனுப்புறாரு. அந்த சாம்பிள்ஸ்ல நீங்க இதை கொண்டு வரலாம், இதை கொண்டு வர முடியாது என்று தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள். தெளிவாக சொல்லி ஒரு மாதத்துக்கு பின்னர் தான் ஜித்தாவுல இருந்து
ஷிப்மெண்ட் ஏற்றப்படுகிறது. அப்படின்னா இங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கதையை டிபார்ட்மெண்ட்டினுடைய அப்போதைய பணிப்பாளர் ஃபைசல் ஏன் சாதிக் ஹாஜியாரிடம் சொல்லல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லோருக்குள்ளேயும் இருக்குது. இது தொடர்பாக நான் நேரடியாக சாதிக் ஹாஜியாரிடம் வினவிய போது அவரே தெளிவாக சொன்னார், எனக்கு டிபார்ட்மெண்ட் எதையுமே அந்த நேரத்துல சொல்லல, நீங்க அனுப்புங்க நாங்க கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்கிறத சாதிக் ஹாஜியார் தெளிவாக சொன்னார். அதன் அடிப்படையில தான் அவர் ஒரு நல்ல தேவைக்காக, நல்ல ஒரு சேவையை வழங்குவதற்காக தொடர்ச்சியாக வழங்குகின்ற சேவைகளின் அடிப்படையிலே ஒரு நல்ல பணியை அவர் செய்தார். எந்த டிபார்ட்மெண்ட் இந்த புக் ரிவ்யூ கமிட்டியை நியமித்தாங்களோ அதே ரிவ்யூ கமிட்டி நேரடியாக டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்றாங்க, இந்த குரான்களை நீங்க கொண்டு வரலாம், மொழிபெயர்ப்பை கொண்டு வர முடியாதுன்னு. ஆனால் அந்த ரிவ்யூ கமிட்டியை நியமித்த அதே டிபார்ட்மெண்ட் அதை வயலேட் பண்ணி சவுதி அரேபியால இருந்து அந்த மொழிபெயர்ப்புகளை கொண்டு வர்றதுக்காக வேண்டி ஷிப்மெண்ட் அங்கிருந்து ஏத்த சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு பின்னாடி. எனவே அப்போதைய முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஃபைசல் தான் இது தொடர்பான தகவல்களை வெளியில சொல்லணும். ஏன் ஒரு மாதத்துக்கு பின்னரும் சாதிக் ஹாஜியார் அங்கிருந்து அந்த ஷிப்மெண்ட்டை ஏத்தினாருங்கிறதையும், அன்சார் இப்ராஹிம் அப்பொழுதைய முன்னாள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர், பின்னால் ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர், அதே நேரத்திலே ஃபைசல், இவர்கள் தான் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு இடையிலே பரிமாறப்பட்ட வார்த்தைகள் என்ன என்பதை. ரிவ்யூ கமிட்டி தெளிவாக வேண்டாம் என்று சொன்ன விஷயங்கள் அடங்கிய ஷிப்மெண்ட் அங்கிருந்து வந்த பின்னணியில தெளிவாக ஏப்ரல் மாதத்திலே அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், குரான்கள் ஜெனரலியாலோ நீங்க குரான்களை எடுக்கலாம் என்று. ஆனால் அன்றிலிருந்து குரான்களும் அங்கிருந்து எடுக்கப்படவே இல்லை. குரான்களும் அப்படியே வைக்கப்பட்டிருந்த பின்னணியில் அந்த குரான்களை எடுப்பதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட இந்த புக் அப்ளிகேஷன் இதுல இறுதியாக டிபார்ட்மெண்ட்டினுடைய டிரெக்டர் சைன் பண்ணணும். ஆனால் டிபார்ட்மெண்ட்டினுடைய டிரெக்டர் சைன் பண்ணவே இல்லை அவர் பதவியிலிருந்து போகும் வரைக்கும். இறுதியாக 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய பதவிகளை ஏற்றுக்கொண்ட இப்பொழுதைய முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் MSM நவாஸ் தான் இதுல சைன் பண்ணி அதனை நேரடியாக புத்த சாசன அமைச்சினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்புகிறார். இன்னொரு பக்கம் முன்னாள் மேல் மாகாண சபையினுடைய ஆளுநராக இருந்த அசாத் சாலி தலையிட்டு அந்த குரான்களை இதே புக் ரிவ்யூ கமிட்டியினுடைய சில உறுப்பினர்களினுடைய பார்வையின் கீழ், அதே நேரம் பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய பார்வையின் கீழ் ஹாபரிலே இருந்து வெளியே கொண்டு வந்த அந்த குரான்களை பகிர்ந்தளிக்கிறார்கள். ஆனால் மொழிபெயர்ப்புகளும் இதர 3 ஜுசுக்களினுடைய விரிவாக்கத்துடன் கூடிய அந்த புத்தகங்களும் இன்னமும் ஒரு குடவத்த குடோன்ல வைக்கப்பட்டிருக்கிறது. அது அப்படியே தான் இருக்கிறது. அந்த குடோன்ல இருந்து குரான் மொழிபெயர்ப்புகளை வெளியில கொண்டு வர்றதற்கான பல கட்ட முயற்சிகளை பலர் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரம் புக் ரிவ்யூ கமிட்டியும் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி தெளிவாக புத்த சாசன அமைச்சுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். இந்த கடிதத்திலே இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விளக்கங்களை கொடுத்து அதிலே தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த குரான் மொழிபெயர்ப்புகளை அந்த குரான் வசனங்களுக்கான பிழையாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய குரான் வசனங்களுக்கான அடிக்குறிப்புகளை இட்டு நீங்கள் தாராளமாக வெளியில் விடலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, எங்களுக்கும் தேவை குரான்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்ற கோணத்தில் தான் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இறுதியாக நடந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலே வைத்து ஜனாதிபதி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாராம், அல்லது பாதுகாப்பு கவுன்சில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இதனை மீண்டும் எங்கிருந்து இந்த குரான்கள் கொண்டு வரப்பட்டதோ அதே சவுதி அரேபியாவினுடைய கிங் ஃபஹத் அச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கேதான் இதற்குரிய அடிக்குறிப்புகள் இடப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு கவுன்சில் முடிவு செய்திருக்கின்ற தகவல்களையும் கூட, ஒரு கடிதத்தையும் கூட வெளியிலே விட்டிருக்கிறார்கள். வெளியிலே கசிந்து கொண்டிருக்கிறது அந்த கடிதம். முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளும் கூட அதே அந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்ததாக தகவல்கள் இருக்கின்றன. எனவே இந்த தகவல்கள் எல்லாம் ஒரு புறம் இப்படி இருக்க, ஏன் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபை இதிலே மௌனமாக இருக்கிறது? ஏன் அவர்களுக்கு இதிலே ஒரு முடிவை சொல்ல முடியாது? இல்லை என்றால் ஏன் அவர்கள் இதிலே பேச முடியாது என்ற கோணத்திலே பல கட்ட கருத்துக்களை பலர் வெளியிட்டு வருகிறார்கள். அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபையினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இப்பொழுதைய பல சமூக அமைப்புகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதுவரைக்கும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபை இந்த சாதிக் ஹாஜியார் மூலமாக அனுப்பப்பட்ட குரான்கள் சம்பந்தமான எந்த விதமான நிலைப்பாட்டையும் நேரடியாக எங்கேயுமே அறிவிக்கவில்லை. ஆனால்
இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்ற குரான்கள், மொழிபெயர்ப்புகள், புத்தகங்கள் சம்பந்தமாக 2021ஆம் ஆண்டே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அந்த ஆவணமும் என்னுடைய கையிலே சிக்கியது. தெளிவாக அதிலே இருக்கின்ற விடயங்களை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன், கேளுங்கள். அல்குரான் மொழிபெயர்ப்புகள் தொடர்பாக இவர்கள் திணைக்களத்துக்கு அனுப்புகின்ற கடிதம் இது. மேற்படி விடயம் தொடர்பில் தாங்களால் எமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் கிடைத்தது. தங்களது மேற்படி கடிதம் தொடர்பாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் நிறைவேற்றுக் குழுவில் கலந்துரையாடப்பட்டு, நிறைவேற்றுக் குழு என்பது எல்லா கொள்கைகளையும் பின்பற்றக்கூடிய உலமாக்கள் இருக்கின்ற ஒரு குழு, அந்த நிறைவேற்றுக் குழு. அதிலே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் முக்கியத்துவம் கருதி அதற்காக விசேடமாக ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டது. அக்குழுவினுடைய பல கலந்துரையாடல்கள் ஊடாக எட்டப்பட்ட பின்வரும் முன்மொழிவுகளை தங்களுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அதிலே முதலாவது பரிந்துரை, அல்குரானில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அதன் வசனங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளப்படுமா என அவற்றில் ஐயப்படுவதற்கான சாத்தியமே கிடையாது. எனினும் திட்டமிட்டு சிலரால் சில வசனங்களுக்கு தவறான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எமது நாட்டிலும் சில அல்குரான் வசனங்கள் பற்றிய பிழையான புரிதல்கள் காணப்படும் நிலையில் தற்போது நம் நாட்டில் நடைமுறையில் உள்ள பெரும்பாலான அல்குரான் மொழிபெயர்ப்புகளில் அவ்வசனங்கள் தொடர்பாக எவ்வித விளக்கங்களோ அடிக்குறிப்புகளோ இல்லை என்பதை உங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அவற்றிற்கான அடிக்குறிப்புகளும் விளக்கங்களும் தற்போதைய சூழ்நிலையில் காணப்படுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். குறித்த அல்குரான் வசனங்கள் தொடர்பான விளக்கங்களை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை வெளியிட்டுள்ள அல்குரான் விளக்க உரையிலும் இஸ்லாம் பற்றிய அச்சம் என்ற நூலிலும் வழங்கப்பட்டுள்ளன. நான் ஏற்கனவே காட்டிய இந்த 2 புத்தகங்களையும் தான் அவர்கள் மென்ஷன் பண்ணுகிறார்கள். இஸ்லாம் பற்றிய அச்சம் என்ற 2 நூல்கள். எனவே இவ்வசனங்கள் பற்றிய மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்நூல்கள் துணை புரியும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். எனவே ஏலவே இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அல்குரான் மொழிபெயர்ப்புகளின் முன்பக்கத்தில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை வெளியிட்டுள்ள இப்புத்தகங்களினுடைய இணைப்பையும் சேர்த்து வெளியிடுவதை நாம் பரிந்துரை செய்கிறோம். இது சாதிக் ஹாஜியாரினுடைய குறித்த குரான்களுக்கு வழங்கப்பட்ட கடிதம் கிடையாது. அதற்கு முன்னர் 2021 ஆகஸ்ட் மாதம் அளவிலே இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மொழிபெயர்ப்புகள் தொடர்பான பிரச்சனைகளின் போது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை வழங்கிய கடிதம். அதிலே இரண்டாவது அவர்கள் சொல்கின்ற விடயம், எதிர்காலத்தில் அல்குரான் மொழிபெயர்ப்புகளை இறக்குமதி செய்யும் போது விளக்கம் அளிக்கப்பட வேண்டிய அனைத்து அல்குரான் வசனங்களுக்கும் முழுமையான அடிக்குறிப்புகளை பின்னிணைப்பதன் மூலம் போதிய தெளிவுகளை மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை குறித்த மொழிபெயர்ப்புடன் சம்பந்தப்பட்ட அச்சிடுபவர்களும் இறக்குமதி செய்பவர்களும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஜமியத்துல் உலமா சபை தெளிவாக டிபார்ட்மெண்ட்டுக்கு 2021ஆம் ஆண்டு அனுப்பியிருக்கின்ற கடிதம். அதிலே இரண்டாவது பிரிவிலே 2:2 அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வடிக்குறிப்புகளும் விளக்கங்களும் உலக முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பத்தகுந்த தப்சீர்களில் இருந்து எழுதப்படல் வேண்டும். அதிலே 2:3 சொல்கிறார்கள் தெளிவாக, குறிப்பாக யுத்தங்களுடன் சம்பந்தமான வசனங்களுக்கு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினால் வெளியிடப்பட்ட இஸ்லாம் பற்றிய அச்சம் என்ற புத்தகத்தை உசாத் துணையாக கொண்டு வாசிக்குமாறு வழிகாட்டுவது சிறந்தது. அதிலே அவர்கள் 3வது சொல்கின்ற விடயம், எம்மொழியில் அல்குரான் மொழிபெயர்ப்புகள் மேற்கொள்ளப்பட்டாலும் மேற்குறிப்பிடப்பட்ட விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். எதிர்காலத்தில் 4வது சொல்கின்ற விடயம், எதிர்காலத்தில் அல்குரான் மொழிபெயர்ப்புகளையும் இஸ்லாமிய நூட்களையும் அவதானிப்பதற்கான ஒரு பிரத்யேக குழு உருவாக்கப்பட்டு அதனூடாக அனைத்து விடயங்களும் செவ்வனிடப்பட வேண்டும். இது பற்றிய முன்னெடுப்புகளை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை அமைச்சுடன் ஆரம்பித்திருக்கிறது. மிக விரைவில் இந்த திட்டம் பற்றிய விவரங்களை ஜம்இய்யா திணைக்களத்துடன் கலந்துரையாடும் என்பதை அறிய தருகிறோம். அல்குரான் என்பது உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹு தாலாவினுடைய முஜிசாவாகும். எனவே அல்குரானுக்கான பல்வேறு பணிபடைகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான வழிகள் இந்த நாட்டில் திறந்திருக்கும் வண்ணம் இவ்விவகாரங்கள் மிகுந்த கவனம் மற்றும் தூர நோக்குடன் கையாளப்பட வேண்டும் என்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை தெளிவாக அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. இப்படியான பின்னணியில் இந்த புக் ரிவ்யூ கமிட்டி சம்பந்தமாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர்களுடன் நான் நேரடியாக பேசி சில தகவல்களை பெற்ற பொழுது அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், ஏற்கனவே மதரசாக்களினுடைய அனுமதிகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற தகவல்கள் வழங்கப்பட்ட பின்னர் இந்த நாட்டிலே இருக்கின்ற குறிப்பாக இஸ்லாமிய பாட புத்தகங்கள், பாடசாலைகளுக்கு வழங்கப்படுகின்ற புத்தகங்கள் வழங்கப்படாமல் மறுக்கப்பட்ட பொழுது இந்த நாட்டினுடைய மதரசா மாணவர்களுக்கான கிதாபுகள் எல்லாம் அங்கே ஹாபரிலே தேங்கி இருந்த பொழுது அல்லாஹுவுக்காக வேண்டி நாங்கள் இந்த
பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இவைகளை செய்வதற்காக நாங்கள் முன்வந்தோம். தெளிவாக எந்த ஒரு இடத்திலும் டிபார்ட்மெண்ட்டோ பாதுகாப்பு அமைச்சோ அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையோ இந்த குழுவுக்கு எந்த விதத்திலேயுமே சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை, ஏனைய கொடுப்பனவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதும் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் மேல் வைக்கப்படுகின்ற விமர்சனம் காரணமாக தாங்களும் இதிலிருந்து வேண்டும் என்றால் விலகிக் கொள்ள தயார் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் விலகிக் கொண்டால் இந்த நடைமுறை எங்கே செல்லும்? நான் ஏற்கனவே சொன்ன அந்த அப்ளிகேஷன், இந்த நடைமுறை எங்கே செல்லும்? அவர்கள் விலகினால் இந்த புத்தகங்களை வெளியிலே கொண்டு வருவது யார் என்ற கேள்வி, இந்த குரான் மொழிபெயர்ப்புகளை வெளியிலே கொண்டு வருவது யார் என்ற கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் பாதுகாப்பு அமைச்சினுடைய கைட்லைன் இருக்கிறது, அதனை வைத்து திணைக்களமும் ரிவ்யூ கமிட்டியும் ஒன்றாக மேற்கொண்ட ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்கிறது. இந்த ஃப்ரேம்வொர்க் சம்பந்தமாகவோ இந்த கைட்லைன் சம்பந்தமாகவோ பிரச்சனைகள் சமூக மட்டத்திலே இருக்குமாக இருந்தால் அதற்காக வேண்டி இந்த இயக்கம் பிழை இவர்கள் பிழையானவர்கள் என்று சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வீரவசனம் பேசுவதை விடுத்துவிட்டு இது சார்பாக ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்படுகிறது என்பதை நீதிமன்றத்தினூடாக கேள்விக்குட்படுத்தி இதிலே வெற்றி காண்பதுதான் சிறந்த வழியாக இருக்கும். இதுதான் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக என்னிடத்திலே கிடைக்கப்பெற்ற ஆவணங்களின் அடிப்படையிலே நான் சொன்ன தகவல்கள். இவைக்கு மேலதிகமாக பல ஆவணங்கள் இருக்கின்றன பாதுகாப்பு அமைச்சினுடைய, அவைகளை வெளியிலே சொல்ல முடியாத ஆவணங்கள், அவைகளை நேரடியாக நீதிமன்றத்திலே வேண்டும் என்றால் கேள்விக்குட்படுத்துங்கள் நீங்கள். எனவே இது தொடர்பான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தெளிவான விளக்கத்தை பெறாமல் ஆங்காங்கே புகைத்து விடுவது என்பது எந்த விதத்திலும் இந்த சமூகத்துக்குள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்தாது என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்.